உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு பார்க்க போகிறது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் உண்மையான பாஜகவுடைய சித்தாந்தவாதிகளுக்கும் நம்ம கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி, பலமான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு குட் நியூஸு. நீங்கள் ஸ்வீட் எடுக்கலாம், கொண்டாடலாம். இன்னும் ஓரிரு நாட்களில் அநேகமாக ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பாஜக தலைவராக அமர போகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம கூட்டணி ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். அதிமுகவோட இப்போ கூட்டணின்னு பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தாமல் இருக்குதுன்னு நிறைய பேர் வெளிப்படையாக சொல்கிறாங்க, மறைமுகமாக சொல்கிறாங்க. பல்வேறு பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அப்புறம் தொலைக்காட்சி ஊடகங்களில், விவாதங்களில் பல்வேறு தொலைக்காட்சிகளில் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. திமுக கூட விமர்சனம் பண்ணுறாங்க. அமித்ஷா அவர்கள் ஒரு கூட்டணி பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி அவர்கள் இல்லை அவர் வெறும் கூட்டணி பற்றி தான் பேசியிருக்காரு, கூட்டணி ஆட்சியை பற்றி பேசலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பற்றி இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. இந்த கூட்டணி பற்றி பெருசாக யாருமே பட்டாசு வெடிச்சு கொண்டாடலை. தொண்டர்கள் 2 பக்கமே கொண்டாடலை. ஏதோ ஒரு மயான அமைதி மாதிரி இருக்குது. இல்லை யாருக்கும் விருப்பம் இல்லை போல இருக்குது. ஏதோ கட்டாயப்படுத்தி அவங்க கூட்டணி அமைச்சா மாதிரி இருக்குன்னு பல்வேறு விமர்சனங்கள் வருது இல்லையா? அது எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் யாரெல்லாம் கூட்டணிக்கு கொண்டு வரணும், அதிமுக இல்லாமையே எப்படி நாம் மற்றவங்களை அக்கமடேட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம வெற்றி பெற போகிறோம், அதில் இந்த விஷயம் எல்லாத்தையும் பேசி முடித்து அதோட கையோட நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக தமிழ்நாட்டுக்கு உட்கார போகிறார். இப்போது இதெல்லாம் பேசி முடிக்கும் போது கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒரு மிகப்பெரிய மாநாடு, அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைவராக பதவியேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போல் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண போகிறாங்க. அதில் இந்த கூட்டணியில் ஃபைனலைஸ் பண்ணோம்ல, இவங்க எல்லா தலைவர்களும் அமர்ந்திருப்பாங்க. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் வரப்போகிறாரு. மோடி அவர்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அமித்ஷா மட்டுமே அனுப்பி வைப்பார். ஸோ இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் அப்போ ஃபைனலைஸ் பண்ணப்படும். அப்போது அந்த பேனர் பின்னாடி, இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசும்போது நம்மளுடைய இந்திய கூட்டணின்னு போடலை, அப்புறம் அதிமுக ஃபோட்டோ போட்டாங்க, அப்புறம் எடுத்தாங்க, நிறைய குளறுபடி இருந்ததில்ல, அப்படிலாம் இல்லாமல் இது இறுதி செய்யப்பட்ட எத்தனை தொகுதிகள் என்ன, இது எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் தெளிவான ஒரு பேனர் பின்னாடி இருக்க போது அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் இங்கே கூட்டணி ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் வரப்போகுது. அதுக்கான கூட்டணியை தான் நாம் முன்னெடுத்துருக்கோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே அந்த மாநாட்டில் உங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். அதில் அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்றுப்பார். நயினார் அவர்கள் தன்னுடைய பதவியை விட்டு கொடுப்பார். அது ராஜினாமான்றது விட்டு கொடுப்பார். அவரை எப்படி அக்கமடேட் பண்ணணுன்றதை நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சாரி, இதை நான் மேலிடத்தில் எப்படின்றத சொல்லிவிடுவேன். எனக்கு அந்த வியூகம் அமைக்கிறதுலாம் ஒரு 10 நிமிஷம் தான் அந்த விஷயம்லாம். அதை நேர்லேயே பார்த்து நான் அமித்ஷா கிட்டே சொல்லிவிடுவேன். நான் பொதுவாக நான் இந்த மாதிரி விஷயங்களில் நானாக போயிட்டு வாலண்டியராக போய் சொல்கிறது கிடையாது. எதாக இருந்தாலும் கடிதம் மூலமாகவோ இல்லைனா ஒரு இமெயில் அனுப்புறதோ, இல்லைனா எனக்கு வேண்டியவங்க மூலமாக கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை கன்வே பண்ணுங்கன்னு பிஏ கிட்டேயும் 2 பிஏ இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லியும் நான் அதை அனுப்பி விட்டுடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஏற்கனவே குருமூர்த்தி எனக்கு கடிதம் கொடுத்தாச்சு. நான் என்ன பண்ண போகிறோன்ற விஷயத்தில் சொல்லியாச்சு. என்னென்ன விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் ஃபைனலைஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, என்னென்ன விஷயங்கள், அந்த வியூகம்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்னும் நான் யாருக்கும் சொல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு அது சொல்லணும். ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எனக்கு தேவை சொல்கிறதுக்கு. அது அவங்க டக்குன்னு அவங்க செய்ய வேண்டிய வேலை தான், அவங்களுக்கு தான் பேலன்ஸ் இருக்குது. அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு 1 மணி நேரம் ஆகலாம், 10 மணி நேரம் ஆகலாம், 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம். அது அவங்களுடைய பிரச்சனை. அதையும் நான் தீர்த்து வச்சுருவேன். எதுவுமே குழப்பம்லாம் நான் பண்ண மாட்டேன். கரெக்டாக தெளிவாக கொடுத்துருவேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டு கேட்டாலே நான் சொல்லிவிடுவேன் எல்லாத்தையுமே. ஆனால் அவங்க தரப்புலேருந்து இன்னும் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி சில விஷயம்லாம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. விரைவில் சரியான ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் கண்டிப்பாக அண்ணாமலை மறுபடியும் வரப்போகிறாரு. அதுக்கான ஏற்பாடு நடக்குது. சில பேர் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்லாம் சில பேர் உருட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அண்ணாமலை எப்படியாவது ஒழிச்சுக்கட்டும்னு நினைக்கிறாங்க. நான் எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நான் யாரையும் அடிக்கிறதோ ஒழிக்கிறதோ அது என் வேலை இல்லை. நான் சொல்கிறத செய்யணும். நம்ம கட்சி வளர்ச்சிக்காக முன்னெடுத்தா அவங்கள தலைவராக்குவேன். அப்படி கேட்கலை அப்படின்னா அவங்கள தூக்கிட்டு யார் கேட்குறாங்கன்னு ஒரு தலைவராக்குவேன். எவ்வளோதான் மேட்டர்.